ஹலோ மக்களே, வெல்கம் டு பவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிறு மசாலா. இந்த ரோட் சைட் சுண்டல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டில் நம்ம எப்படி பச்சை பயிரில் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நாளாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, மீடியம் சைஸாக இருந்தால் ஒன்று போதும். குட்டி குட்டி தக்காளினா 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் 4 பூண்டு, ஒரு குட்டி இஞ்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். அடுத்து நம்ம ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த மசாலா பச்சை பயிறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கொண்டக்கடலை, வெள்ளை சுண்டல் இதிலெல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். பச்சை பயிரில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட் இருக்குது. அடுத்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூளும் அதில் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். இந்த மசாலா பேஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சிம்லேயோ இல்லை ஸ்லோ ஃப்ளேம்லேயோ வச்சுக்கோங்க, இல்லைனா கரிஞ்சிரும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் பச்சை பயிறு சுண்டல் வேக வைக்கும்போது அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த சுண்டலை 2 விசில் விட்டால் போதும். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ரொம்ப குழஞ்சி வெந்துருச்சுன்னா அந்த மசாலா பேஸ்ட்டில் சேர்க்கும் போது இன்னும் குழஞ்சிரும், நல்லா இருக்காது. அவ்வளோதான். அந்த பேஸ்ட்டில் நம்ம வேக வச்சுருக்க சுண்டலையும் அதில் சேர்த்துற வேண்டியது தான். லைட்டாக கலந்து விட்டுட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட பச்சை பயிறு மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியான ரெசிபி. மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.